Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு cooking videoல நம்ம பார்க்க போற ரெசிபி வேப்பம் பூ ரசம். ரசம் எப்படி செய்யணும்னு இப்ப பாப்போம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஆல்ரெடி நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ புளி தண்ணியை இதில இருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இதில் புழிஞ்சிக்கலாம். நாலு பல்லு பூண்டை தோலோடவே நம்ம நசுக்கி அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா இடிச்சிட்டு இப்போ அந்த ரச தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகு ஜீரக பொடி 3/4 ஸ்பூன். இது மிளகு ஜீரகமும் ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்சி வச்சிருக்க பொடி. சாம்பார் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். வேப்பம்பூ சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் எடுத்து இதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இப்படியே வறுத்துக்கணும். தீஞ்சிடக்கூடாது, அதனால் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஆனதும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்க போகிறோம். ரசம் இந்த மாதிரி கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை இதில் சேர்க்க போகிறோம். வேப்பம்பூ சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதோட கசப்பெல்லாம் இறங்கிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேப்பம்பூ சேர்த்துட்டு உடனே அந்த ஹீட்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.